நான் உங்க சாய் நிஷா. ஒவ்வொரு சாமியாரும் ஒவ்வொரு மெத்தட்ல மக்களோட பிரச்சனைய கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க கண்டுபிடிக்கிற மெத்தட் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருந்தாலும் மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில அவங்க தீர்வு கொடுக்கறாங்க. அந்த வகையில இன்னைக்கு நான் பார்க்கவிருக்கிற சாய்பாபா பக்தரும் ரொம்ப வித்தியாசமான முறையில ஒருத்தரோட பிரச்சனைய கண்டுபிடிக்கிறாரு. துர்சக்திகளால பாதிக்கப்பட்டவங்க அவரு முன்னால வந்து நின்னாலே அவருக்கு கொட்டாவி வருமா. அதோட அவரோட அடி வயத்தை பெரட்டி எடுக்கிற மாதிரி வாந்தியும் எடுக்கிறாரு. இப்படி ஒரு வித்தியாசமான நபரை பார்க்க தான் நான் இப்போ நாகர்கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன். துர்சக்தியால் ஏற்பட்ட பாதிப்பா வாந்தி எடுத்து கண்டுபிடிக்கும் சாய்பாபா உபாசகர். மூன்றாவது கண் சாய் நிஷா எதிர்கொண்ட பகீர் அனுபவம். இன்னைக்கு நான் நாகர்கோவில்ல இருக்கிற தெரிசனங்கோப்பு அப்படிங்கிற ஊருக்கு போயிட்டு இருக்கேன். இந்த ஊர் நாகர்கோவில்ல இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இங்கதான் நான் சந்திக்கவிருக்கிற சாய்பாபா பக்தர் சிவகுமார் இருக்காரு. மத்தவங்கள மாதிரி தனியா கோயில் எதுவும் இல்லாம அவரோட வீட்டுல வச்சே வரவங்களோட பிரச்சனைய சரி பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவரோட வீட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஒரு வழியா அவரோட வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன். வாசல்லையே என்ன ரிசீவ் பண்ணி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாரு. உள்ள ஒரு ரூம்ல சின்னதா ஒரு சாய்பாபா சிலையும் ஒரு சில சாமி போட்டோவும் இருந்தது. நான் கூட பூஜை அறையில ஒரு பெரிய சாய்பாபா சிலை வச்சு வரவங்களோட பிரச்சனைய சரி பண்ணுவார்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்து பார்த்தா ஒரு சின்ன ரூம்ல எந்தவித ஆடம்பரமும் இல்லாம ரொம்ப சாதாரணமா இருக்கு. அவரோட குடும்பத்தினரை தவிர்த்து ஒரு சிலரும் அவங்களோட பிரச்சனைக்காக அங்க வந்திருந்தாங்க. அதனால சிவகுமார் பூஜைய ஆரம்பிக்க தயாரானாரு. சுவரை பார்த்தபடி கீழே உட்கார்ந்தாரு. ஊதுபத்திய பத்த வச்சு பூஜைய தொடங்கினாரு. ஒரு கைய விபூதி தட்டுல வச்சுக்கிட்டு ஏதோ சில மந்திரங்களை சொல்ல தொடங்கினாரு. தொடர்ந்து மந்திரங்களை சொல்லிட்டு இருந்தவரு திடீர்னு அவரோட உடம்புல ஏதோ வைப்ரேஷன் இறங்கின மாதிரி ஒருவித ரியாக்ஷன் கொடுத்தாரு. தண்ணிய குடிச்சதும் நார்மல் ஆனாரு. மறுபடியும் பழைய மாதிரி மந்திரத்தை சொல்ல தொடங்கினாரு. ஓம் சாய் நமோ நமோ, ஸ்ரீ சாய் நமோ நமோ, ஜெய் ஜெய் சாய் நமோ, சத்குரு சாய் நமோ. கொஞ்ச நேரத்துல திடீர்னு அவரா சிரிக்க தொடங்கிட்டாரு. என் பிள்ளை என்ன சந்தேகப்பட்டு வந்திருக்குன்னு சொல்லி மயங்கி விழுந்தாரு. என் பிள்ளையே என்ன சந்தேகப்பட்டு வந்திருக்காப்பா, என் பிள்ளையே என்ன சந்தேகப்பட்டு வந்திருக்காப்பா, என் பிள்ளையே என்ன சந்தேகப்பட்டு வந்திருக்காப்பா, என் பிள்ளையே என்ன சந்தேகப்பட்டு வந்திருக்காப்பா. அங்க என்ன நடக்குதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. அவர் இப்படி திடீர்னு சிரிக்கிறது, கீழே மயங்கி விழறது, ஏதோ ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றது, இது எல்லாம் பார்க்க எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்தது. மயங்கி கிடந்தவருக்கு மறுபடியும் தண்ணிய குடிக்க கொடுத்தாங்க. தண்ணிய குடிச்சதும் அவர் பழையபடி நார்மல் ஆகி உட்கார்ந்தாரு. நான் இப்போ அவர்கிட்ட பேச தொடங்கினேன். இவர் இப்படி சாய்பாபா பக்தரா மாறி 3 வருஷம் ஆகியிருக்கு. அதுக்கு முன்னாடி இவரும் எல்லார மாதிரியும் சாதாரணமா தான் இருந்திருக்காரு. இவரோட பிரச்சனைக்காக இவர் ஒரு சாய்பாபா கோயிலுக்கு போயிருக்காரு. அப்போ அந்த கோயில்ல இருந்தவரு இவரோட வீட்லயே சாய்பாபா சிலைய வச்சு 1 மண்டலம் விரதம் இருந்து அபிஷேகம் செஞ்சா இவரோட பிரச்சனை சரியாகிடும்னு சொல்லி இருக்காரு. அதனால தினந்தோறும் பிரம்ம முகூர்த்தத்துல சாய்பாபாவுக்கு பூஜை செய்ய தொடங்கி இருக்காரு. அப்போதான் ஒரு நாள் இவரையே அறியாம இவருக்குள்ள ஒரு வைப்ரேஷன் ஏற்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து இவர் எந்த கோயிலுக்கு போனாலும் இவருக்கு கொட்டாவி வர தொடங்கி இருக்கு.
டெய்லி காலைல பிரம்ம முகூர்த்த டைம் 5:10க்கு பூஜை ஆரம்பித்து பால் அபிஷேகம் பண்ணுவேன். பால் அபிஷேகம் பண்ணி ஒரு மண்டலம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எந்த வீட்டில் எதுவுமே நான்வெஜ் எதுவுமே தொடக்கூடாது, ரொம்ப சுத்தமாக இருந்து பூஜை பண்ணக்கூடிய நேரத்தில் எனக்கு மேலே எனக்கு அது சாமி ஆடக்கூடியதே நான் கிட்ட போக மாட்டேன், திருநூறு வாங்க மாட்டேன், அதெல்லாம் ரொம்ப நம்பிக்கையில்லாத ஆள். மந்திரம் அந்த மாதிரி நம்பிக்கையில்லாத ஆள். எனக்கு மேலே வந்தோன்னே நானே பயந்துட்டேன். வீட்டில் எல்லோரும் பயந்து அழுதுட்டாங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் டப்புன்னு ஒரு மாதிரி கொட்டாய் வரும், ஒரு மாதிரி வரும். அதில் விட்டு திரும்ப அது பிறகு எந்த கோயிலுக்கு போனாலும் எனக்கு கால் வைக்க முடியும்னாலும் என் மேலே அந்த எந்த கோயிலில் அந்த தெய்வம் உண்மையாக இருக்குமா இருந்தால், இந்த சிவன் இல்லை எந்த கோயில்னாலும் காலை உள்ளே நான் கோயிலுக்குள்ளே போகும்னாலும் என் மேலே பயங்கர ஸ்பீடாக வந்துடும். அப்போதான் இவரோட நண்பர் ஒருத்தர் இவருக்கு காயத்ரி மந்திரம் சொல்லி கொடுத்து பூஜை பண்ண சொல்லி கொடுத்திருக்காரு. அதுல இருந்து ரெகுலரா சாய்பாபா பூஜையில துர்க்கை அம்மனை நினைச்சு காயத்ரி மந்திரம் சொல்லி வரவங்களுக்கு விபூதிய கொடுக்க தொடங்கி இருக்காரு. அடுத்து கொஞ்ச நாள்லயே இவருக்குள்ள வரும் சாய்பாபா வைப்ரேஷன் மூலமா மத்தவங்களோட பிரச்சனைகளை கண்டுபிடிக்கிற சக்தி இவருக்கு கிடைச்சிருக்கு. கொஞ்ச நாள் போகும்போது திடீர்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேசணும்னா வரக்கூடிய ஆளுக்கு இப்படிதான்ப்பா அப்படிம்பாங்க. பொண்ணுனாலும் எல்லாருக்குமே அப்பா இப்படி தான் அப்படி தான் சொல்லும். அது பாபாட்ட கேட்டால் பாபா பதில் சொல்லும், தேவிகிட்ட கேட்டால் தேவி அப்படி சொல்லும். அப்படி வர வர ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அங்க இருந்த ஒவ்வொருத்தரோட பேரையும் சொல்லி சாய்பாபா கிட்ட ஜெபம் செய்ய தொடங்கினாரு. வர்ஷினி குமார், அஸ்வினி, சாய்நாதா தேவி, சூரியநாராயணன், உத்தரடாம் சாய்நாதா. ஒவ்வொருத்தரோட பேரையும் உச்சரிச்சு கையில பூவை எடுத்து போட்டுட்டே இருந்தாரு. அவருக்கு கொட்டாவி வந்துகிட்டே இருந்தது. அங்க இருந்த எல்லாருக்கும் ஒண்ணுமே புரியல. ஏன்னா பூஜையில கலந்துக்கிறவங்களுக்குள்ள யாருக்காவது தீய சக்திகள் பாதிப்பு இருந்தா மட்டுமே இவருக்கு இப்படி கொட்டாவி வந்துட்டே இருக்கும். அங்க இருந்த எல்லாரோட பேரையும் சொல்லி செக் பண்ணிட்டாங்க. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது நானும் எங்க டீமும் தான். அதனால அவர் எங்க டீம்ல இருந்த எல்லாரோட பேரு நட்சத்திரத்தையும் கேட்டாரு. ஒவ்வொருத்தரோட பேரையும் சொல்லி மந்திரம் சொன்னாரு. கடைசியா என்னோட பேரையும் நட்சத்திரத்தையும் சொல்லி மந்திரம் சொன்னாரு. மந்திரம் சொன்ன உடனே அவருக்குள்ள அந்த வைப்ரேஷன் பேச ஆரம்பிச்சிட்டாரு. உள்ள ஒரு ஆள் இருக்குன்னு சொல்லி என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு. அவருக்கும் கண்டினியூஸா கொட்டாவி வந்துகிட்டே இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி போன ஏதோ ஒரு இடத்துல இருந்துதான் அந்த துர் ஆத்மா என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. அவர் சொன்னத முதல்ல என்னால ஏத்துக்க முடியல. ஆனா என்னோட உடம்புல நிச்சயமா ஒரு துர்சக்தி இருக்குன்னு அவர் அடிச்சு சொன்னாரு. அப்புறமா நான் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்மோட ஷோக்காக நான் பல இடங்களுக்கு டிராவல் பண்றேன். நைட்டு பகல்னு பார்க்காம சுடுகாடு, பேயோட்டுற இடம்னு நிறைய இடங்களுக்கு போயிட்டு தான் இருக்கேன். அதுல பாசிபிள் ஏரியா எதுன்னு நான் திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருந்தேன். நார்மலா எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சில சிம்டம்ஸ் எனக்கும் இருக்கும்னு சொன்னாரு. ஆனா பொண்ணு கூட சொல்லிடுவேன். வயிறு வலி வரும், மண்டகனம் இருக்கும், கை உடையும், வேற தொந்தரவுகள் வரும், சாப்பிட விடாது, ஒரு வேலை செய்ய விடாது, முடங்க வரும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். உள்ள இருக்கிற அந்த துராத்மா ஆனா பொண்ணாங்கிறது கூட தன்னால சொல்ல முடியும்னு சொல்லி கொட்டாவி விட்டுக்கிட்டே இருந்தாரு. ஒண்ணுமே புரியாம நான் சாய்பாபாவை மனசுல நினைச்சு வேண்ட தொடங்கினேன். அப்போ மந்திரம் சொல்லிட்டு இருந்தவரு திடீர்னு எழுந்து போய் வாந்தி எடுக்க தொடங்கிட்டாரு. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும்.
மூன்றாவது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நான் நாகர்கோவில்ல இருக்கிற தெரிசனங்கோப்பு அப்படிங்கிற ஊருக்கு வந்திருக்கேன். இங்க இருக்கிற சாய்பாபா உபாசகர் சிவகுமாருக்கு ஒரு அமானுஷ சக்தி கிடைச்சிருக்கு. துர்சக்தியால பாதிக்கப்பட்டவங்க இவர் முன்னாடி வந்து நின்னாலே இவரு வாந்தி எடுக்க தொடங்கிடுறாரு. அப்படி ஒரு வித்தியாசமான அனுபவத்தை தான் நான் இங்க பாத்துட்டு இருக்கேன். ஒருத்தரோட பேரும் நட்சத்திரமும் வச்சு துர்க்கை அம்மனோட மந்திரத்தை இவரு உச்சரிக்கிறாரு. இப்படி சொல்லும் போது உடனே இவருக்கு ஏப்பம் வர தொடங்குது. அந்த இடத்துல இருக்க முடியாத அளவுக்கு அவருக்கு வாந்தி வருமா. அந்த நேரத்துல தான் ஒருத்தரோட பிரச்சனை என்னன்னு இவருக்கு உணர்த்தப்படும்னு சொல்றாரு சிவகுமார். பொழுது சாஞ்சது. அன்னைக்கு வியாழக்கிழமை. அதனால சாய்பாபாவுக்கு ஒரு சிறப்பு பூஜைய ஆரம்பிச்சாரு சிவகுமார். அங்க இருந்த சாய்பாபாவோட சிலையை எடுத்தாரு. சிலையை எடுக்கும் போதே அவரு ரொம்ப ஆவேசமாயிட்டாரு. அந்த சிலைய ஒரு பாத்திரத்துல வச்சு அத கழுவினாரு. அடுத்து பால் அபிஷேகம் செஞ்சாரு. முடிஞ்சதும் அவரு மறுபடியும் ஆவேசமாகி கீழே விழுந்தாரு. இதுவரை சாமி வந்து ஆடின நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். ஆனா இவருக்குள்ளேயோ சாமி நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து போறதுதான் வினோதமா இருக்கு. பழங்களால அபிஷேகம் செஞ்சாரு. அந்த சிலைக்கு அலங்காரம் செஞ்சு அத அங்க இருந்த பீடத்திலேயே வச்சாங்க. ஒரு சுருட்டை பத்த வச்சு அத சாய்பாபா சிலையோட வாயில வச்சாரு. எல்லாரும் அவர் கொடுத்த சாய்பாபா தீர்த்தத்தை வாங்கி குடிச்சாங்க. அடுத்து பூஜையில மந்திரிச்ச விபூதிய எல்லாருக்கும் பூசி விட்டாரு. இப்போ அவர் விபூதிய பூசுற நேரத்துல எதிரில இருக்கிறவங்க யார் மேலையாவது துர்சக்திகள் இருந்ததுன்னா அவருக்கு ஏப்பமோ கொட்டாவியோ வரும்னு சொல்லி இருந்தாங்க. அதனால அங்க இருந்த சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வர எல்லாரும் அவர்கிட்ட விபூதிய பூசிக்கிட்டாங்க. இவர் பேரு சங்கர். கடந்த 3 மாசமா இவரோட மனைவிக்கு ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. இவரோட மனைவி வெளியே எங்கேயாவது கோயிலுக்கு போனா அவங்கள அறியாமலே அழத் தொடங்கிடுறாங்களாம். அழுது முடிச்சதும் அங்க என்ன நடந்ததுன்னே அவங்களுக்கு தெரியாது. அதோட காரணத்தை கண்டுபிடிக்க தான் இவங்க இன்னைக்கு இங்க வந்திருக்காங்க. சங்கரும் அவர் மனைவியும் சிவகுமார் முன்னாடி வந்து நின்னாங்க. அவங்களோட பிரச்சனைய அவர்கிட்ட சொல்ல தொடங்கினாங்க. சாய்பாபா விபூதிய சங்கரோட உள்ளங்கையில கொடுத்தாரு. அடுத்து சாய்பாபா மந்திர கோலை எடுத்தாரு. தன்னோட கண்களை மூடி அத அவங்க தலைமையில வச்சாரு. அவங்களோட பேரு நட்சத்திரத்தோட சாய்பாபா மந்திரத்தை சொல்ல தொடங்கினாரு. அப்போ அவர்கிட்ட இருந்து கொட்டாவி வந்தபடியே இருந்தது. அவங்க உடம்புல ஒரு ஆணோட ஆத்மா இருக்கிறதா சொல்லும் போதே அவர் மேல அந்த வைப்ரேஷன் வந்து அத கன்ஃபார்ம் பண்ணியது. இவர் அடுத்தவங்களோட பிரச்சனைகளை கண்டுபிடிச்சு சொல்ற விதமே ரொம்ப வித்தியாசமானதா இருக்கு. நம்மோட கேள்விக்கு 1 லைன்ல பதில் சொல்ற மாதிரி இவர் மேல வர வைப்ரேஷன் மூலமா அடுத்தவங்களோட பிரச்சனைகளை கண்டுபிடிச்சு சொல்றாரு. அவங்க மேல இருந்த துர்சக்திய வெளியேத்த சாய்பாபா தீர்த்தத்தை எடுத்து மந்திரம் சொல்ல தொடங்கினாரு. ரொம்ப ஆக்ரோஷமா அவர் மந்திரம் சொல்ல அந்த பெண்ணும் அழத் தொடங்கினாங்க. சாய்பாபாவோட தீர்த்தத்தை அவங்க மேல தெளிச்சாரு. அவரோட கைய அவங்க தலைமையில வச்சு சாய்பாபாவோட மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாரு. கொஞ்ச நேரத்துல அவங்களோட அழுகையும் நின்னது. சாய்பாபாவை கும்பிட்டுட்டு ஒரு எலுமிச்சம் பழத்தை அவங்க தலைமையில வச்சு மந்திரிச்சாரு. கடைசியா அவர் மயங்கி கீழே விழுந்தாரு.
அந்த ஆத்மா வெளியேறிடுச்சுன்னு அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணாரு. அந்த எலுமிச்சம் பழத்தை ஓடுற ஆத்துல போடும்படி அவங்களுக்கு உத்தரவிட்டாரு. உடுக்க அடிச்சும் சாட்டை அடிச்சும் ஒருத்தரோட உடம்புல இருக்கிற துர்சக்திய வெளியேற்றுறத தான் நான் இதுவரை பார்த்திருக்கேன். ஆனா இங்க என்னடானா ரொம்ப சிம்பிளா எந்தவித ரிஸ்கும் இல்லாம ஒருத்தரோட உடம்புல இருக்கிற துர்சக்திய வெளியேற்றுறதா சொல்றாரு சிவகுமார். சாய்பாபாவோட வைப்ரேஷன் இவர் மேல வரும்போது ஒருத்தரோட பிரச்சனைய கண்டுபிடிக்கிறாரு. சில மந்திரங்களை சொல்லி விபூதியும் உப்பும் கொடுக்கறது மூலமா அவங்களோட பிரச்சனைய சரி பண்றாரு. பேய் பிடிச்சவங்கள இருந்து செய்வினை பிரச்சனை வரைக்கும் இவர் ரொம்ப சிம்பிள் மெத்தட்லயே எல்லாரையும் சரி பண்றாரு. இவரு பேரு மூவேந்தர். தூத்துக்குடியில சொந்தமா மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்றாரு. நம்பிக்கை இல்லாம இந்த இடத்துக்கு வந்து வேண்டிக்கிட்டதுக்கு அப்புறமா தான் இவரோட லைஃப்ல பல மாற்றங்கள் ஏற்பட தொடங்கி இருக்கு. வேண்டிக்கிட்ட மாதிரியே இவரோட பிசினஸும் நல்லா டெவலப் ஆகி சொந்தமா காரும் வாங்கி இருக்காரு. ஆனா இவரோட முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்காக யாரோ இவருக்கு சாப்பாடுல செய்வினை மருந்து வச்சிருக்காங்க. அத சரி செய்யதான் இன்னைக்கு இங்க வந்திருக்காரு. சிவகுமார் அவர் கையில விபூதிய கொடுத்தாரு. உண்மையாவே அவர் வயத்துல மருந்து இருக்கான்னு முதல்ல செக் பண்ணாரு. அதனால 2 பேரும் சாய்பாபா கிட்ட அவரோட பிரச்சனைய சொல்லி வேண்டிக்கிட்டாங்க. சிவகுமார் வாந்தி எடுக்கிற மாதிரி பயங்கரமான ஒரு சத்தம் போட்டாரு. கொஞ்ச நேரத்துல அவரால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம வாந்தி எடுத்தாரு. அவரோட வயத்துல மருந்து இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கருப்பு நிறத்துல ஒரு பெண்ணோட உருவம் தான் தனக்கு வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னாரு. அந்த கருத்த முண்டக்கண்ணு கருத்த பொம்பளை, அந்த பொம்பளை தானே, அதானா? அதான் வரா திருப்பி. மூவேந்தரை சாமி முன்னால உட்கார வச்சாங்க. ஒரு பேப்பர்ல உப்பு போட்டு அவரோட பேரு நட்சத்திரம் சொல்லி மந்திரம் சொல்ல தொடங்கினாரு சிவகுமார். தனக்கு திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கிற அந்த பெண் மூவேந்தரோட சொந்தக்கார பெண்ணுதான்னு உறுதியா சொன்னாரு. அவரை அழிக்கதான் அவங்க அப்படி செஞ்சிருக்காங்கன்னு சொன்னாரு. அடுத்து அந்த உப்ப சாய்பாபா பாதத்துல வச்சு அவர்கிட்ட கொடுத்தாங்க. அந்த உப்ப தொடர்ந்து 3 நாள் அவரோட சாப்பாட்டுல சேர்த்து சாப்பிட்டா அவரோட வயத்துல இருக்கிற மருந்து தன்னால வெளியே வந்துடும்னு சொன்னாரு சிவகுமார். இந்த மாதிரி உப்ப வச்சு துர்க்கை அம்மன் மந்திரம் சொல்லும் போது செய்வினைய யார் வச்சிருக்காங்கன்னு எதுக்கு வச்சிருக்காங்கன்னு இவருக்கு தெரிய வரும்னு சொல்றாரு. செய்வினையால பாதிக்கப்பட்டவங்க பூஜையில வச்ச இந்த உப்ப தொடர்ந்து 3 நாள் சாப்பிட்டாங்கன்னா அவங்களோட பிரச்சனை சரியாகிடும்னு சொல்றாரு சிவகுமார். உப்பு பரல் உப்பு வச்சு தேவனுடைய மந்திரம் சொல்லுவோம். 11 தடவை சொல்லும் போதே அது எவ்வளோ பவரில் இருக்குது, யார் வச்சுருக்காங்க, எதுக்காக வச்சுருக்காங்கன்னு சில நேரங்கள் தெளிவில்லாத நேரத்தில் முதைய சொல்லிடும். உப்பை எடுத்து கொடுத்து சாப்பிட சொல்லுவேன். அது கூல்ட்ரிங்க்ஸ், லெமன் ஜூஸோ இல்லை ஆகாரத்து மெயினாக சாப்பாட்டில் போட்டு 3 நாள் சாப்பிட்டாங்கன்னா, அவங்க மனசார தெய்வத்தை நினச்சி கும்பிட்டு சாப்பிட்டாங்கன்னா ஒன்றில் வாமிட் வரும், இல்லைன்னா டிசென்ட்ரி ஆகும். சண்டாளி பிடிச்சிருக்கப்பா, சண்டாளி உள்ள இருக்கப்பா, சண்டாளி உள்ள இருக்கப்பா, சண்டாளி உள்ள. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு நாகர்கோவில்ல இருக்கிற தெரிசனங்கோப்புக்கு வந்திருக்கேன். இங்க இருக்கிற சாய்பாபா உபாசகர் சிவகுமார் துர்சக்திகள் பாதிப்புல இருக்கிறவங்க முன்னாடி வந்தாலே வாந்தி எடுக்க தொடங்கிடுறாரு. பிரச்சனையோட இருக்கிறவங்களுக்கு சில மந்திரங்கள் மூலமாவும் விபூதி கொடுத்தும் தீர்வுகளை கொடுக்கிறாரு. அதையெல்லாம் பார்க்கதான் நான் இங்க வந்திருக்கேன். ஒரு வழியா பூஜை முடிஞ்சதும் வந்திருக்கிறவங்க எல்லாரும் கிளம்பினாங்க. சாய்பாபாவோட விபூதிய வாங்க நான் அவர்கிட்ட போனேன். ஆசீர்வாதம் வாங்க அவர் கால்ல விழுந்தேன்.
அந்த வைப்ரேஷன் வந்து அவரு மறுபடியும் அதே மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இங்க நடக்கிறத வெளியுலகத்துக்கு காட்டலாம்னு நான் இங்க வந்தேன். இவர் என்னடானா என்னையே இப்ப ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இருந்தாலும் எனக்குள்ள ஒரு குழப்பம். சாய்பாபா மந்திரக்கோள் என் தலை மேல வச்சாரு. என்னோட பேரு நட்சத்திரம் சொல்லி மந்திரத்தை சொல்ல தொடங்கினாரு. கொஞ்ச நேரத்துல ஏதோ ஷாக் அடிச்ச மாதிரி மயங்கி விழுந்தாரு. சண்டாளி பிடிச்சிருக்கப்பா, சண்டாளி உள்ள இருக்கப்பா, சண்டாளி உள்ள இருக்கப்பா, சண்டாளி உள்ள. என்னோட உடம்புல ஒரு பெண்ணோட துர்சக்தி இருக்குன்னு ரொம்ப உறுதியா சொன்னாரு. அதுவும் நான் ஷூட்டிங் போன ஏதோ ஒரு இடத்துலதான் அது என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி என்ன அதிர வச்சாரு. எங்கேயா போன இடத்துல கல்யாணம் முடியாத இளம்பெண் இருந்த இடத்துக்கு எங்கேயா போயிருக்க சொல்லி ஒன்னு 2 இடத்துக்கு மட்டும் போனா பரவாயில்ல. தினம் தினம் வெவ்வேறு இடத்துக்கு போறதால எந்த இடம்னு என்னால கெஸ் பண்ண முடியல. அதோட அது ஒரு துர்மரணம் அடைஞ்ச பெண் தான்னு ரொம்ப உறுதியா சொல்லி என் மேல தீர்த்தத்தை தெளிச்சு விபூதிய பூசினாரு. துர்மரணமா இருந்தா கஷ்டம். துர்மரணப்பா, துர்மரணப்பா. அவ்வளவுதான். என் மேல இருந்த துர்சக்தி வெளியேறினதும் அவர் கீழே மயங்கி விழுந்தாரு. அங்க நடந்ததை எல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஒரு பெண்ணா இப்படி பல இடங்களுக்கு போறது ரொம்ப ரிஸ்க்குன்னு தெரிஞ்சுதான் நான் இந்த வேலைக்கே வந்தேன். இருந்தாலும் புது புது விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்றதும் அத மத்தவங்களுக்கு சொல்றதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலதான் பல விதமான ரிஸ்கையும் தாண்டி நான் இன்னமும் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு அங்க இருந்து திரும்பி வந்தோம். எது எப்படியோ இங்க வந்ததுல எனக்கு தெரியாமலேயே எனக்குள்ள இருந்த பிரச்சனையில இருந்து சாய்பாபா என்ன காப்பாத்திருக்காரு. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது சும்மா ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இன்னும் நிறைய இருக்குன்னு சூப்பர் ஸ்டாரோட டைலாக்க நினைச்சுக்கிட்டே நான் வேற ஒரு புது விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண தயாரானேன். மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்னிஷா. இந்த நிகழ்ச்சி நாளை மாலை 4:30 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும். சாமியாடியை போல மாடு சாமியாடுமா? சாதாரணமாக நினைப்பாங்க சிலர் மாடு தானே அப்படின்ட்டு. ஆனால் அது மாடு கிடையாது, தெய்வ குழந்தை. அது அது மேலே அருள் வரும். 68 தெய்வங்கள் இறங்கும் ஒரு மாட்டுக்கு ஊரே கூடி நடத்தும் வளைகாப்பு. நம்ப முடியாத ஆச்சரியங்கள். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். நான் பைத்தியக்காரனா? ஏங்க, நீ காவடி எடுத்துன்னு போனியோ, சிவனை கும்பிட்டியோ, நீ அல்லாவை கும்பிட்டியோ, நீ கிருஷ்ணனை கும்பிட்டியோ எனக்கு தேவையில்லைங்க. இதை மிஞ்சின பொம்மை எதுவுமே கிடையாதுங்க.